அவன் போற அவன் வரும் வாழ்க்கை வேணாம். நீ அடிமை ஆயிப்போனா அடிமை தான். அல்லேலூயா. என்னவோ சொல்லிட்டாங்களா யாரு அடிமை பண்ணாங்க யாரு முழுகி ஓடிச்சான். போயிட்டுதான் அங்க வழியில தூதனான சந்திக்கிறேன். அடிமை பண்ணாங்க ஆகாரே எங்க போற நடந்து சமத்தை சொல்லிட்டாங்க. போவாங்க அடங்கி பேசுறார். தேவன் நம்மோடு பேசுறாருன்னா அப்படின்னா அழகிற இல்ல அந்த ஷாப்பிங் போறாங்க. கர்த்தர் நடத்துறாரு. ஊர் உலகம் சுத்திடு. இந்த சப்பா அந்த சப்பா இந்த சப்பா இப்படியே கர்த்தர் நடத்துவாரு. நீ என்னதான் வர தோணும் தண்ணி வராது. ஊற்று தண்ணீர் புறப்படுது. அந்த ஊற்று தண்ணீர் குடிக்கிறது விட்டுட்டு இவங்க போய் மறந்து மாட்டாங்க. ஊற்று தண்ணீரை பொங்கி வா, ஊற்று தண்ணீரை பொங்கி வா, அதிக பொங்கி வரும். நீ போற இடத்துக்கெல்லாம் பொங்கி வராது. அவர் சொல்ற இடத்துல தான் நீ போகணும். அல்லேலூயா. அதனால ஐயா அந்நிய தேசத்துல குடியிருப்பாங்கன்னா இருக்கணும் தான். நம்மளாம் எந்த தேசத்துல இருக்கிறோம்? உங்க பசங்க எங்க இருப்பாங்க தெரியுமா? எந்த மாநிலத்துல கொடுப்பாரு? அடுத்த மாவட்டம் அந்த மாவட்டமா இருக்கு. நமக்கு கோட்டையா கடவுளா எல்லாரும் மனுஷன் அப்படித்தான். எவ்வளவு நடுவில் வந்து வாங்கி போறாங்க அடிமையை போறான். என்ன பண்ணாங்க? முடிச்சு கொடுக்கலாமா இல்ல எப்படின்னா நல்லா இருந்தா சத்தாங்களாமா? அவ்வளவுதான் கொடுங்க. என்ன கொடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம். பிரச்சனை கொண்டு வராங்க வாய்க்கார நல்லா தான் சத்தான். ஆனா எங்களெல்லாம் விட்டு போட்டா எப்படி நாங்க என்ன ஆகுது அப்படி கேட்கறீங்களா? அல்லேலூயா. கேட்கணும் கேளுங்க. அதுலயே ஒண்ணு ஓட்டி இருக்குது. கேளுங்க. தேவன் வந்து 4 வருஷம் அடிமையா இருந்தாங்க. ஆனா ஒரு 30 வருஷம் அடிமையா யாத்திராகும் 12:40 இஸ்ரவேலுக்கு எகிப்தில் குடியிருந்த காலம் 430 வருஷம் அப்படின்னு சொன்னாரு. வருஷம் முடிந்து அங்கேயும் கர்த்தருடைய சேனையெல்லாம் எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டாங்க. 4 வருஷம் தான் சொன்னாங்க. 30 வருஷம் ஜாஸ்தி இருக்கும். இப்ப என்ன நினைக்கிறீங்க? உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லுங்க. அதுக்கு நான் சொல்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஞாபகம் கொடுக்கணும்னு சொன்னாரு? அப்போஸ்தலர் பவுல் என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு? கேள்வியே புரியா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்துன்னு தான் சொல்றாரு. அப்போஸ்தலர் பவுல் என்னன்னு சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்தாருங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கறனால வேற என்ன? ஏன் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் தான் சொல்லி கொடுத்துருக்கணும். அப்போ அவர் தெரியாம சொல்லிட்டாரா பவுல் தப்பா சொல்லிட்டாரான்னு கேள்வி கேட்டேன். இப்படியே ஊழிக்காரங்க கேட்டாங்க. மாம்பூல மடத்துல மாமா ஊழிக்கிறானுங்க. கருத்து எனக்கு தெரியும். நான் அவனுக்கு கேட்கணும். நீ சொல்லியாங்க வெக்கப்படுறாங்க காரணத்தோடு. அப்போ இது என்ன காரணம் நான் சொல்றதுக்கு இல்லை. கூட்டக்கூடாது, குறைக்கூடாது. இங்க இருக்குது இப்படி இருக்கு. நீங்க என்ன கேட்டீங்க? நானும் சொல்றதுக்கு இல்லை, ஆனாலும் சொல்றேன். இது ஒத்துவாதா பார்த்து அவர் வாக்கு பண்ண பாலும் தேர்வு ஓடுகிற தேசத்துக்கு கூட்டு போவதாக எத்தனை நாள் கூட்டு போறேன்னு சொன்னாரு? அப்படிங்கிறாங்க. ஏன் தினால அவங்க இருந்தாங்க? அவர் சொன்னாலே எத்தனை வருஷம் இருப்பாங்க. இவங்க விசுவாசம் வந்ததை பார்த்து நட்டுப்பாங்க. போராடி இருக்கிறது பெரிய பிரச்சனையா பேசுறாங்க. அப்படி இருக்கலாமா? என்னோட கருத்தான இடத்துக்கு ஆவியான கருத்தான இடத்துக்கு எப்படி மேற்கொண்டு கேள்வி கேட்கறது, திருப்பி கேள்வி கேட்கணும். அதுலேயே ஒரு கேள்வி ஏதா சொன்னது உண்மை. காலதாமதத்துக்கு காரணம் இதோ சீக்கிரமா வருகிறேன் நான் இயேசுக்கு. இதா நீ என்ன சொல்லுங்க? நான் மீண்டும் ஆயத்தமாகல அப்படின்னு சொல்லுங்க. அது எப்படி நீங்க சொல்லலாம்? அப்ப ஒத்துக்கிறீங்களா? அப்ப நான் சொல்றது ஒத்துங்க. கேளுங்க ஐயா.